பாசமுள்ள தங்கச்சி, நேசமுள்ள அண்ணன் பூபதி. இத்தனை காலமா நீ எங்க போயிருந்த? வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியே தேசாந்திரம் போயிருந்தேன். பிச்சைக்காரங்கிட்ட திருடி சாப்பிடுறது எவ்வளவு சிரமம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா பாரு, உலகத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு. சத்திரத்துக்கு கூட டயத்துக்கு போக வேண்டியிருக்கு. கொஞ்சம் லேட்டா போனா படுக்க இடம் தர மாட்டேறாங்க பரதேசி பயலுங்க. உனக்கே இந்த கேடு கெட்ட வாழ்க்கை. அந்த மாதிரி வாழணும்னு உனக்கு என்ன நிர்பந்தம் இருக்கே? அதனாலதான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ உயிரோட இருக்க, ஆனா நான் உன்னை சுட்டு கொண்டுட்டதா போலீஸ் சொல்லுது. உன் பொண்ணத்தை வேற தேடிட்டு இருக்காங்க. நீ என்ன கொன்னுட்டதா காவல்துறையை நம்ப வச்சதுக்கு உனக்கு கோடி நமஸ்காரம். ஆனா என் தலைவலி அவங்கல்ல, என் கூட்டாளிங்க. அவங்களுக்கு நீயே பயப்படணும். பானு, எங்க கள்ளக்கடத்தல் தொழில ஒரு சின்ன சிக்கல். என் பாஸ் என்ன ரொம்ப நம்பினாரு. அதனால வெளிநாட்டு வியாபாரம் உன்னை கையில கொடுத்து முடிச்சிடுவான்னு அனுப்பினார். பாட்டியும் துபாயில இருந்து வந்தா. ரகசியமான இடங்கள்ல சந்திச்சுதான் இந்த மாதிரி வியாபாரங்களை பேசி முடிக்கணும். அன்னைக்கு ஏகாதசி. காலையில கோவிலுக்கு போனா மறுநாள் காலையில தான் நீ வீட்டுக்கு திரும்புவ.